அட ஏனுங்கோய், நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு இங்க வந்திருக்காளாமா, அவளை போய் பாப்போமா? இவ்வளவு பெரிய இடத்துல ஏதோ பெரிய பில்டிங் வரப்போதாமா, என்னன்னு கேட்டு வந்துருவோம். விஷயந்தா கொஞ்சம் சொல்லிட்டு போங்க நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு. துபாயில 20 வருஷம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ப்ராஜெக்ட் பத்தி தெரியாது. இதுதான் திவாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இங்க 5000 பேர் மக்கள் வந்து இங்க வேலை செய்யறதுக்கு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லொகேஷன்ல பக்கத்துல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. அண்ட் எத்தியாத் ரயில்வேஸோட ஒரு ஸ்டேஷன் மொத்தம் துபாயில 2 தான் இருக்க போது. அதுல ஒன்று ஜெதாஃப்ல வரப்போகுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி உலகத்தோட மிகப்பெரிய கார்பன் எமிஷன் இல்லாத அர்பன் டெக் சென்டர் இந்த லொகேஷன்ல வரப்போகுது. அதுல ஒரு 4000 to 5000 எம்ப்ளாயிஸ் வர போறாங்க. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஏன் சொல்றேன் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் பக்கத்துல, அதாவது இந்த திவா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு பக்கத்து பிளாட்ல Tier 1 டெவலப்பர் ஒரு அபார்ட்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. வெறும் 850,000 dirhamsக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வெறும் 20% டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும். மீதி 30% நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அப்ப பிரிச்சு கட்டிக்கலாம். அண்ட் மிச்சம் இருக்கிற 50% மார்கேஜ் போய்க்கலாம். அதுக்கும் நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ரெண்டல் எவ்வளவு வரும்னு யோசிக்கிறீங்க? ஆல்ரெடி இந்த லொகேஷன்ல 95,000 கிட்ட ரெண்டல் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஈஸியா 6 to 9% ரெண்டல் எடுக்கலாம். ஸோ நீங்க இந்த Tier 1 டெவலப்பரோட ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல இதை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம உங்க கோயம்புத்தூர் பொண்ணு நிஷாந்தாக்கு கால் பண்ணிருங்க.